ஆர்எஸ்ஐ பிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம கன்னியாகுமரி மாவட்டம் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கேப்டனுடைய ரசிகர், அதாவது சின்ன வயசுல இருந்தே கேப்டனுடைய ரசிகரா இருந்து கேப்டன் கட்சி தொடங்கும் போது முதலாக கேப்டனால் ஆசி பெற்ற முதல் வேட்பாளர், பத்மநாபபுரம் தொகுதியின் முதல் வேட்பாளரான ஒரு அன்பு நண்பர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவருக்கும் அவர் கேப்டனு கூட எவ்வளவு செயல்பாட்டில் இருந்தாரு, இன்னைக்கு இந்த நிமிடத்துல அவர் எவ்வளவு செயல்பாட்டில் இருக்காரு, அந்த கட்சி கூட எவ்வளவு செயல்பாட்டில் இருக்கிறாருன்னு நேரடியா அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்க பேரு? செல்வின் சார். உங்க இடம்? அதான் தக்கலை. சார் நீங்க சின்ன வயசுல இருந்தே கேப்டனுடைய ரசிகரா இருந்திருக்கீங்க. ஆமா. அதன் பிறகு என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டு மேல வந்திருக்கீங்க? கேப்டனுடைய தொடர்பான உறவுகள் என்ன, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? வைதேகா காத்திருந்தால் திரைப்படத்தின் மூலம் என்ன கேப்டன் அவர்கள் ரொம்ப ஈர்த்து விட்டார். அதாவது அவருடைய நடிப்பு திறமையை பார்த்து நான் கேப்டன் இல்லை, அப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு கூட ஒரு ஒற்ற கருத்தோட பயணத்தை தொடங்கினேன். அதற்கு பின்பாடு அந்த காலகட்டத்தில் நான் படித்துட்டு சிறுவனாக இருக்கும் காலகட்டத்தில் கேப்டன் அவர்கள் நடிக்கின்ற ஒவ்வொரு படமும் வெளியே இருந்து ஒவ்வொரு ஆட்களும் சொல்லுவாங்க, அவங்க விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் ஒவ்வொரு கருத்துக்களையும் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது ஏழை அடித்தட்டு மக்கள் எப்படி மேலே வர வேண்டும் அப்படின்னு உள்ள பாயிண்ட் வைப்பாங்க. அதுக்கு உதாரணமாக ஜாதி மல்லி என்று ஒரு படம். அந்த படத்திலே கேப்டன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கொடியை ஏந்தி வீரவசனம் பேசும்போது அவர் ஆக்ரேசமான நடிப்பு அந்த அளவுக்கு ஈர்க்க ஒவ்வொரு மக்களும் நம்மகிட்ட சொல்லுவாங்க, அந்த ஆள் இப்படி நடிச்சிட்டியா, அதனால நீங்க அங்கே அந்த ரசிகராக இருக்க தகுதியான ஆளுன்னு சொல்லுவாங்க. அதனால கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பக்கம் என்னுடைய ஈர்ப்பம் அதிகமாக சென்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் படிக்கின்ற காலகட்டங்கள் ஒவ்வொரு திரைப்படம் வரும்போது நாங்கள் எங்கள் பகுதியில் பறைக்கோடு, அதாவது தக்கலை பக்கத்தில் பறைக்கோடு ஒரு பகுதியிலேருந்து ஒரு வேனு பிடிச்சி அந்த வேனில் 25-30 நபரோட சேர்ந்து நாங்கள் நாகர்கோவிலில் எந்த தியேட்டரில் இறங்கினாலும் விழா கோலமாக நாங்கள் இங்கிருந்து அந்த படத்துக்கு சென்று படத்தை பார்ப்பது வழக்கம். அடுத்த காலகட்டங்களில் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு அதிர்வுகள், அதாவது அதிர்வுகள் இருந்துச்சுன்னா அவருடைய அரசியல் மூமெண்ட் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் கீழே விழுந்துடக்கூடாது, எழும்பி நிற்கணும். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மக்களை ஏளானம் பண்ணிக்கிட்டு இருக்க மக்களை பார்க்குறாங்க. அதனால நம்ம மக்களை தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் நடிச்சுட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் கேப்டன் அவர்கள் செந்துரப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக மக்கள் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் என்று அன்போடு அழைக்க தொடங்கினார்கள். அவர் என்னன்னா ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய நடிப்பு திறனையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மக்களுக்கும் விஜயகாந்த் 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 என்று அவருக்கு மேல ஒரு எழுச்சி, மக்கள் மத்தியில் அவருக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்தது. அதற்கு அடுத்தபடியாக இந்த காலகட்டத்திலே நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் எங்க ஊர்ல இருந்து ஒரு இளைஞர்கள் ஒன்று கூடி விஜயகாந்த் அவர்கள் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறார்கள். அதாவது நடிக்கின்ற படத்தில் கிடைக்கிற வருமானத்தில் சென்னையிலே 3 சக்கர சைக்கிள் கொடுக்கிறார்கள், இலவச தையல் மிஷின் கொடுக்கிறார்கள் மக்களுக்கு. அது அந்த திட்டங்கள் கொடுக்கன்னு பத்திரிகைகள் வரும். அந்த நேரம் பத்திரிகை மட்டும்தான் உண்டு. அந்த பத்திரிகைகள் செய்தி சென்னையிலேருந்து எங்கள் காத்து வரும்போது நாங்கள் சிறுவர்கள் மத்தியில் இருந்து பேசும்போது விஜயகாந்த் இந்த திட்டங்கள் எல்லாம் செய்திருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், ஏழை உதவி செய்ய மாதிரி கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் பேர்ல ஒரு மன்றம் துவங்கின நினைச்சு நாங்க முதலாக ஒரு மன்றத்தை உருவாக்கணும். அதாவது அந்த மன்றத்தின் பேரு மாஸ்டர் நேதாஜி விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம். இந்த மன்றத்தின் மூலமாக எங்களுக்கு கிட்டத்தட்ட 60-70 நபர்கள் எங்கள் கூட பயணிச்சா ஒவ்வொரு வருடம் அந்த துவங்கின நாள்ல இருந்து 12 வருடங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் 2 நாள் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்போம். முதல் நாள் நிகழ்ச்சி சின்ன பிள்ளைகளோட கலை நிகழ்ச்சிகள், பாட்டு போட்டி, பேச்சு போட்டி இந்த மாதிரி நடக்கும். 2வது நாள் மாவட்ட தலைவர் இந்த பிள்ளைகளுக்கு பரிசளிக்குவதும் ஊர்ல உள்ள மக்களோட சேர்ந்து பேசியதும் அந்த விழாக்கள் நாங்கள் நடத்தி 12 வருடங்கள். அதாவது கேப்டன் அவர்கள் கழகம் ஆரம்பிக்குவதற்கு ஒரு 2 மாதங்கள் முன்ன வர 12வது ஆண்டு விழாவை நாங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறோம். அப்போது இந்த RS மீடியா நிறுவனர் கூட எங்க கேப்டனுடைய ரசிகராக இருந்தவர் தான். காரணம், கேப்டன் அவருடைய ஒரு படத்தை பார்த்தால் அவர் வரைகிற வரம் அவருடைய படத்தை செவரில் கேப்டன் அவரை தூக்கி அப்படி வச்ச மாதிரி செதுக்கி வச்சிருப்பாரு. அந்த அளவு கேப்டன் விட்டு அவருக்கு ஒரு ஈர்ப்பம் இருந்தது. அதற்கு பிறகு கேப்டன் அவருடைய ஈர்ப்பம் வந்ததுனால
எனக்கு சென்னையில ஒரு ஆற்று வாய்ப்பு தாங்கன்னு சொல்லிட்டு பழைய மாவட்ட தலைவர் ரவி அவர்களை அணுகி எவரை கொண்டு சென்னையில கூட்டிட்டு போனாங்க. குறைபாடுகளால் அவரால் அங்க நீண்ட நாள் இருக்க முடியாத காரணத்தினால் சென்னையில இருந்து ஊருக்கு வந்தார்கள். அதற்கு பிறகு மன்றம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. கேப்டன் அவர்களுக்கு ராமதாஸ் அவர்களுக்கும் சின்ன சலசலப்பு வந்தது. அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் சேலத்திலே 60 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தினார்கள். அங்க நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எங்க பகுதியிலிருந்து நாங்க ஒரு ஜோடியை கொண்டு இலவசமா திருமணம் நடத்தினோம். அந்த திருமண விழாவிலே கேப்டன் அவர்கள் பேசுனது ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரும் மந்திரி ஆகிறார்கள், நமக்கு தமிழ்நாடு செழிக்க வேண்டும் என்றால் நீர் வளத்தை நம்ம மந்திரிகள் கேட்டு வாங்கியிருக்கலாமே என்று ஒரு வார்த்தையை அந்த மேடையிலே வச்சு பேசினார்கள். அந்த மேடையிலே கேப்டன் அவர்கள் பேசினார்கள், நீர் வளத்தை வாங்கி நீர்வள மந்திரி ஆகியாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நதிகளை இணைக்கப்படும், நதிகள் இணைக்கும் போது இங்க விவசாயம் வளரும் போது மக்கள் வந்து அன்றாட தேவைக்கு விவசாயத்தை வச்சு நம்மளுடைய உழைப்பு மேன்மேலும் போகும் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தையை பேசினதை சில கட்சிக்காரர்களுக்கு பிடிக்காம எங்களுடைய ரசிகர்களை விரட்டி அடிக்கப்பட்டால் உடனே ரசிகர் மன்றம் எல்லாம் சேர்ந்து கேப்டன் அவர்கள்ட்ட ஒரு அன்பு கட்டளை வைத்தார்கள். கேப்டன் அவர்கள் நீங்க பேசினது என்ன தப்பு, அதனால் எங்களை பாதுகாக்கவும் கேப்டன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி ஆக வேண்டும் என்று கட்டாயத்தை எல்லா ரசிகர்களும் நான் அப்போது கிளை மன்றமாக இருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக ஒன்றிய மன்றத்தை உருவாக்கி என்னுடைய பகுதியிலே 48 கிளை மன்றங்களை உருவாக்கி அதுக்கு நான் ஒன்றிய தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போது மாவட்ட தலைவர் எங்கள்கிட்ட கேட்டார், கட்சி துவங்கினா எப்படி, கேப்டன் எங்கள்கிட்ட ஆலோசனை பண்ண சொல்லியிருக்காங்க. கேப்டன் கட்சி தொடங்கினா தமிழ்நாட்டோட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் கேப்டன் எங்கள்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்கள் மன்றத்தை தொடங்கி கட்சி ஆரம்பிச்ச உடனே கட்சிக்கு நாங்கள் வித்திடும் போது கேப்டனோட சொன்ன, நீங்க எப்படியாவது எங்களுக்கு ஒரு கொடியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தாருங்கள் என்று கேட்டோம். உடனே கேப்டன் அவர்கள் எங்களை சென்னையில் அழைத்து வைத்து இதுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால ஈடு கொடுக்க முடியுமா என்று எங்களிடத்து கேட்டார்கள். கேப்டன் என்ன வந்தாலும் நாங்க பாத்துக்கலாம், நாங்க ஏழைகளுக்கு இலவச திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம், கேப்டன் என்ன செய்தியோளோ அதே போலதான் நாங்களும் ஃபாலோ பண்ண. காரணம் 10 ரூபாய் எங்களுக்கு கிடைச்ச 5 ரூபாய் நீங்க சொல்லி இருக்குது, 5 ரூபாய் நீங்க ஏழைகளுக்கு செய்தா ஒன்னும் கெட்டு போக மாட்டீங்க, அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் வந்துகிட்டே இருந்தோம். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை வந்து நாங்க கை கொடுக்க தயாரா இருக்கேன் கேப்டன் சொன்ன உடனே கேப்டன் அவர்கள் ஒரு கொடியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள். அது கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்து மீண்டும் நாங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தோம். கேப்டன் அவர்கள் நீங்கள் இதுக்கு வந்து விடை கொடுக்க முடியும் என்றால் கழகத்தை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என்று உடனே அனைத்து மாவட்ட தலைவரையும் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய தலைவரையும் நகர தலைவரும் எல்லாரையும் சென்னை கூப்பிட்டு கட்சி ஆரம்பிச்சா பல பிரச்சனைகள் வர வேண்டும் சொன்னால் நாங்க எந்த வந்தாலும் சந்திச்சுக்கலாம்னு சொல்லி பேசணும். பேசும்போது அவரு சில கருத்துக்களை எங்க முன்வைத்து சென்று வாருங்கள் அதற்கு விடை கிடைக்கும் என்று எங்களை அனுப்பி வைத்தார்கள். ஒரு 10 நாள் கழிய முன்னாடி மீண்டும் சொன்னார்கள், கஜேந்திரா திரைப்படம் வருது, பயங்கர பிரச்சனை வந்தவுடன் அடுத்த வாரம் சென்னைக்கு எல்லாரும் வந்துருங்க, நம்ம கழகத்தை துவங்குது தயாராகியாச்சு வாருங்கள் என்று சொன்னவர்கள் நாங்கள் எல்லாரும் சென்னை சென்றோம். சென்றவுடன் கேப்டன் அவர்கள் சொன்னார், செப்டம்பர் 14 சென்னையிலே இந்த மதுரையிலே திருமங்கலத்திலே மாநாடு நடத்த போறோம், நீங்க எல்லாம் தயார் பண்ணீங்க, உங்க பகுதியில ஏழை மக்களோட சேர்ந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க. இது அந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் சிவர் விளம்பரம் பண்ணினது கிடையாது. முதலாக கேப்டன் அவர்கள் அறிக்கை தந்தார்கள், நாங்கள் வந்து எங்க பகுதியில வில்லுக்குறியில இருந்து எருதூர் கொடார எனக்கு பாயிண்ட் உண்டு தக்கலை ஒன்றியத்துக்கு எல்லா பகுதியிலையும் சுற்றி சிவர் விளம்பரம் பண்ணோம். கேப்டன் அவர்களுடைய மாநாடு திருமங்கலம் மதுரைன்னு சொல்லி போட்டு எழுதணும். மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் என்னப்பா இப்படி எழுச்சியோட இருக்கிறீர்கள், கேப்டன் எங்களுக்கு உயிர், அதனால் நாங்கள் எங்க பயணத்தை தொடங்குகிறோம் என்று சொல்லி நாங்கள் வந்து தயாரானோம். அதை விட எங்களுடைய மன்றம் நிறுத்தப்பட்டது. 12 ஆண்டுகள் மன்றம், எங்க மன்றம் வந்து கிளை மன்றம், அந்த மன்றத்தை நாங்கள் நிறுத்தி விட்டு அதுக்கு அடுத்தபடியாக கேப்டன் கூட கட்சி பயணத்தை தொடங்கினோம். 2005 கட்சியை துவங்கினார்கள். 2006 வந்து கேப்டன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரை அறிவித்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாக அறிவிக்கும் போது கடைசியாக வந்து பத்மநாபபுரம் தொகுதிக்கு அதாவது கேப்டனோட தொடர்பு இருந்ததுனால எல்லாத்துக்கும் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்ற காரணத்தினால் செல்வின் அவர்களை வேட்பாளர் பத்மநாபபுரம் தொகுதி அறிவிப்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் காலையில் என்னுடைய பெயர் பத்திரிகையில் வந்தவுடனே என் கூட இருந்த தொண்டர்கள் எல்லாம் சொன்னார்கள், அண்ணன் ஒன்றிய தலைவருக்கு பத்மநாபபுரம் தொகுதி கிடைத்தது, எல்லோரும் கூட இருந்து நம்ம வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் 10 காசுகள் கூட எதிர்பார்க்காம என்னோட சேர்ந்திருந்து பயணிச்சார்கள். தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். தேர்தல் குறைந்த வாக்குகள் கிடைத்தாலும் அன்றிலிருந்து இன்று வரை கேப்டனுடைய தொடர்பு கேப்டனுடைய பயணத்தில் நடந்து கொண்டிருக்கு. அதுபோக கேப்டன் அவர்கள் மறைந்த போது கூட எங்களால் ஜீரணிக்கவே முடியல. காரணம் நாங்கள் அது வரைக்கும்
கேப்டன் வந்துருவாரு வந்துருவாரு, நாளை பேசுவார் நாளை பேசுவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது திடீரென்று எங்களுக்கு ஒரு துக்க செய்தியை தந்தார்கள். கேப்டன் அவர்கள் இறந்து விட்டார் என்று. எங்களுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. அதுவரைக்கும் நாங்கள் கேப்டன் வந்துருவார் 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 அந்நியாரும் சொன்னார்கள், கேப்டன் பேசி நாங்கள் எல்லோரும் நல்ல சந்தோஷமா தான் இருந்தோம். திடீர்னு காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, டிவி பார்த்தியாளா என்று. நாங்கள் இல்லோம் என்று சொன்னோம். இல்லை என்று சொன்னோம். ஏன் என்று கேட்டவுடனே சொன்னா, கேப்டன் இறந்ததா செய்தி வந்திருக்கிறது, உடனே தொலைக்காட்சியை ஆன் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது எங்களுடைய ஈரக்கொலை அறந்து விட்டது. காரணம், கேப்டன் அவர்கள் வருவார். ஒரு முறையா நாங்கள் முகத்தில் பார்த்து பேசலாம் என்று நினைத்தோம். அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கவில்லை. உடனே மாவட்ட செயலாளர்கள் சென்னைக்கு சென்றார்கள். நாங்கள் அழகிய மண்டபத்திலிருந்து தக்கலை பகுதி வரை ஒரு பேரணியை, அமைதி பேரணியை நடத்தினோம். நடத்தி முடித்துவிட்டு இரவு 10 மணி அளவில் கேப்டன்களை கடைசியாக நாங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு, அதுக்கப்புறம் நம்ம அவரை பார்த்துக்கிடவே முடியாது என்ற காரணத்தினால இங்கிருந்து ஒரு வாகனத்தில் சென்னைக்கு நாங்கள் பயணம் செய்தோம். அதில் இந்த RS மீடியா ப்ளஸ் மீடியாக்காரரும் எங்களோட வந்தார்கள். ஏன் நம்ம கேப்டனை பார்க்க முடியாது என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் அங்கே போய் சேரும்போதே சுமார் 2 மணி ஆயிற்று. 2 மணி ஆயவன் கொஞ்சம் தாண்டின உடனே கேப்டனுடைய அடக்கத்துக்கு ஊர்வலமாக எடுத்து சென்றார்கள். நாங்கள் கடைசியாக கேப்டனுடைய முகத்தை பார்த்ததே அந்த பாலத்துக்கு மேலே இருந்தால் எங்களால் பார்க்க முடிந்ததை தவிர கேப்டனை நாங்கள் பக்கத்திலிருந்து பார்க்கவே முடியவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை கேப்டனை நாங்கள் எல்லா மேடையிலையும் கேப்டன் செய்த சாதனை, கேப்டன் எவ்வளோ ஏழைகளுக்கு நல்ல திட்டங்கள் செய்தீர்கள், நீங்கள் மறந்துட்டீங்களே என்று சொல்லுவோம். இப்போதுதான் சொல்வார்கள், நல்ல மனிதனை நாங்கள் இழந்து விட்டோம், நல்ல மனிதனை நாங்கள் மிஸ் பண்ணி விட்டோம், அவருக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக அவர் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவு உண்மை என்று ஆண்டவருக்கு தான் தெரியும் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். லாஸ்டா கேப்டன் இறக்குறதுக்கு முன்னாடி லாஸ்டா கேப்டனை எப்போ சந்திச்சீங்க? கேப்டனை கடைசியா சந்திச்சது உங்களுடன் நான் என்று ஒரு நிகழ்ச்சி. கேப்டன் எல்லோரும் கூடயும் புகைப்படம் எடுக்கிறதற்காக சென்னையிலிருந்தே நம்ம பகுதி வந்தாங்க. தக்கலை பகுதியில் இந்த மண்டபத்தில் வச்சு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து எங்கள் குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஃபோட்டோ தான் கடைசியாக நாங்கள் அவரோட எடுத்த ஃபோட்டோ. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீங்க கேப்டனை பார்க்க அந்த சென்னை போறீங்க. ஆமா. அந்த நேரம் அவரு சென்னை போகும்போது அவரு ஷூட்டிங்ல இருந்தாங்கன்னா நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறீங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது அவரு உங்களை எப்படி பாக்குறாரு? அதாவது கேப்டன் அவர்கள் பெரிய மருது படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் சென்னைக்கு சென்றோம். நாங்கள் இந்த RS மீடியா ப்ளஸ் மீடியாவுடைய நிறுவனர் எல்லாரும் சேர்ந்து சென்னைக்கு போகும்போது அங்கே ராவுத்தர் ஆபீஸ்ல சொன்னார்கள், இன்று கேப்டன் அவர்கள் திண்டுக்கல்ல பெரிய மருது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது என்று சொன்னார்கள். நாங்கள் அங்கிருந்து திண்டுக்கல்லுக்கு சென்றோம். திண்டுக்கல்லுக்கு சென்ற உடனே அங்கே நாங்கள் என்ன பண்ணோம்னா, கேப்டன் அவர்களுடைய காலையில் அவங்க ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிந்த உடனே வாகனம் போயிட்டே இருந்தோம். நாங்களும் பின்னால விரைஞ்சி போயிட்டே இருந்தோம். டக்குன்னு கொஞ்சம் ஷூட்டிங்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே நாங்கள் பின்னால நின்னோம், தள்ளி தான் நின்னோம். எங்களை பார்த்துட்டு கேப்டன் நின்று கூப்பிடாங்க, வாங்க எங்க வெளியூர் மக்கள் வந்திருக்காங்க போல இருக்கு உடனே. அப்போ எங்க எல்லாரையும் ஒரு 25-30 பேர் இருக்கோம். நாங்கள் ஒரு வாகனத்தில் போனோம். எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது கேப்டன் கூட இருக்க ஈஸ்வரன் எங்களை அறிமுகப்படுத்தி எங்கேன்னு கேட்டாங்க. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஈஸ்வரன் சொன்னாங்க, குளிக்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க, காலையில் டிஃபன் ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கு, அங்கே டிஃபனை கொடுத்துறப்பா, வெளியூரில் உள்ள நம்ம தொண்டர்கள் வந்திருக்காங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நீங்கள் டோக்கனை கொடுத்துருங்க, இன்னும் இடத்துல சாப்பாடு நடந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா செல்லுங்கள் என்று எங்கள்கிட்ட கேப்டன் அவர் அன்பான ஒரு வேண்டுகோள் தந்தாங்க. அது என்னன்னா, காலையில் எங்களுக்கு என்னன்னு பார்த்துடுங்க, சிற்றுண்டியில் பொங்கல் இருந்தது, பாயசம் இருந்தது, வடை இருந்தது, 10 வெரைட்டிஸ் காலையில் இருந்தது. எங்களுக்கு சாப்பிடவே முடியலை. அது மதிய சாப்பாட்டுக்கு இந்த டோக்கன் தந்தாங்க. கேப்டன் என்ன சாப்பாடு போடியான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேப்டன் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதே ஸ்பாட்டு திண்டுக்கல்ல ஷூட்டிங் போயிட்டாங்க. நாங்கள் மீண்டும் என்ன செய்யோம், பின்னாலே விரட்டிட்டு போகிறோம். கேப்டன் அவர்களை வாழ்த்து சொல்ல, அதாவது ராஜகிரான் அவர்கள் படம் எடுத்து வந்தாங்க. கேப்டன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்தாங்க. கொஞ்சம் ஷூட்டிங் எடுத்து முடிச்சுக்கிட்டு மீண்டும் சாப்பாடு எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் அங்கே சாப்பிட நிற்கும். கூட்டம்னா கூட்டம், இனி ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது. 10-12 லைன் நின்று நிற்கும் போது தட்டுப்பந்தல் போட்டிருந்து அந்த இடத்துல லேசா மழை தூத்துச்சு. எங்க கூட வந்தவங்க சொன்னாங்க,
நம்ம இந்த பகுதியில சாப்பிட முடியாது, இந்த கூட்டத்துக்கு முதல்ல என்ன எப்ப சாப்பிட அப்படின்னு நான் சொன்னேன், கேப்டன் சாப்பாடு போட்டிருக்கீங்க, நம்ம அங்கிருந்து ஊர்ல இருந்து வந்துட்டோம், சாப்பிட்டுருவோம்னு சொன்ன உடனே லேசா மழை தூத்துனோம், முன்ன கூட்டம் அவ்வளோ கலைஞ்சிட்டு நாங்க அப்படியே என்ன பண்ணிட்டோம், ஃப்ரெண்ட்ல போயிட்டோம். போன உடனே எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சி நாங்க நல்ல திருப்தியை கேப்டனோட போட்டுதான் சாப்பாடு, மட்டன் பிரியாணி போட்டிருந்தாங்க. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கா, கேப்டன் அவர்கள் இப்படி சாப்பாடு போட்டிருக்காரு, இந்த ஆளு 100 வயசு வாழ்ந்து இந்த ஏழை மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யணும்னு நினைச்சுதான் அவர் அன்னைக்கில இருந்து நாங்க தூக்கி எங்க தோல்ல சுமந்து கொண்டு வந்த போல நாங்க சுமந்துட்டு இருக்கோம். அதனால கேப்டன் அவர்கள் எங்களை விட்டு மறைந்தாலும் எங்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. கேப்டன் ஒரு தடவை இங்க உங்க ஏரியாவுக்கு வரும்போது ஒரு பிரச்சனை ஆச்சு, அது எதனால ஆச்சு? கேப்டன் அவர்கள் அரசு இலவச மருத்துவமனைகளுக்கு கட்டில் வழங்குவதா ஒரு விழா எடுத்து வச்சாங்க. அதாவது தக்கலை மருத்துவமனை, குளுத்துறை மருத்துவமனை, நாகர்கோவில் அரசு தலைமை மருத்துவமனை, இந்த 3 மருத்துவமனைக்கும் இலவச கட்டில் கொடுக்கலான்னு சொல்லி இருந்து, அப்ப எங்களுக்கு தக்கலைக்கும் 15 கட்டில் உண்டு. அந்த கட்டில் கொடுக்க ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்து. அப்ப நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னா, குமாரகோயில் விலக்கிட்டு சாமியார் எருதூர் கடை வரைக்கும் அன்னைக்கு எங்கள்கிட்ட பொருளாதாரமே கிடையாது. நாங்க சின்ன பையன் மாதிரி படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல கேப்டன் வாராருன்னு சொல்லி வந்தாங்கன்னா, அங்கிருந்து எருதூர் கடை ஜங்ஷன் வரை 25 ஆர்ச்சி போட்டிருந்தோம். 1 2 இல்லை 25 ஆர்ச்சி. இந்த ஹைவே ரோட சேர்த்து ஆர்ச்சி போடணும்னா எப்படி இருக்குன்னு பாத்துடுங்க. ஆர்ச்சி போட்டிருந்தோம். அப்ப என்னன்னா, கேப்டன் அவர்களை பின்னா கூட்டிட்டு வரது சுமார் 175 கார் உண்டு. எங்க களியக்காவலையில இருந்து நாகர்கோவில் போய், அதுல எங்க பகுதியில இருந்து நாங்க 42 வாகனம் உண்டு. அந்த 42 வாகனத்துல ஒரு வாகனத்துல நாங்க அலோன்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், இதோ கேப்டன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்க 3 இடத்துல நாங்க வந்து வரவேற்பு வச்சிருந்தோம். ஒன்னு எருதூர் கடை பார்டர், 2வது இடம் வந்து அழகிய மண்டபம், அண்ணாச்சி இறந்து போனாரு, அழகிய தலைமையில ஒரு பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்க மலர் மாலை போடணும். அடுத்து உங்களுக்கு எங்களோட பயந்து கொண்டிருக்கின்ற RS+ மீடியாவோட ஓனர், அவர் வந்து கேப்டன் தீராத ஒரு பற்றுள்ளவர். அவருக்கு வீட்டு பக்கத்துலயும் அதாவது ரேடியோ சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு, அவரே வீட்டு பக்கத்துலயும் 10 பிள்ளைகளை எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு கேப்டனை இறக்க வச்சு போடணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துலயும் நாங்க விழா எடுத்துட்டு இருப்போம் ஒவ்வொரு வருடமும். அந்த பகுதியிலையும் ஒரு இறக்கணும்னு சொல்லி நாங்க அப்படி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா நாங்க இவ்வளவு ஆர்ச்சி போட்டதை பார்த்து பொறுக்க முடியாத பழைய மாவட்ட தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மார்த்தாண்டம் தேவி தியேட்டர் பக்கத்துல இருந்து நேர குலசேகரத்துக்கு கூட்டிட்டு போய் அப்படியே கொண்டு வந்து எங்களுடைய தக்கலை பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, புலியூர் குறிச்சில ஒரு வாய்ப்பு மட்டும்தான் எங்களுக்கு கேப்டனோட கிடைச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணி நடக்கல, கேப்டன் அவர்கள் பாரதிபுரத்துல இறங்கி ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை போடும்போது நான் முன்ன போய் சிறுத்தேன், கேப்டன் இல்லைங்க, எங்க பகுதி நாங்க வந்து 25 ஆர்ச்சி போட்டு வச்சிருக்கோம், எங்க பிள்ளைகள் எல்லாம் வழியில உங்களை பார்க்க வேண்டி பூ போட காவல் நிக்குது, அதனால வந்தே தீரணும் அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் சொன்னார, மாவட்ட தலைவர் ரேவியா கூப்பிட்டு இங்க வாப்பா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, எதுவா இருந்தாலும் நமக்கு நைட்டு நீங்க நான் இலவச கட்டில் எல்லாம் கொடுப்பேன், நீங்க அங்க வாருங்க, வந்துட்டு லாட்ஜில சந்திக்கலாம் என்று நான் சொன்னார்கள். நாங்க வந்து அங்க நிகழ்ச்சிக்கு போக முடியல, ஏன்னா ஊர்ல எல்லாருமே விஜயகாந்த் வாராருன்னு எல்லாத்தையும் நாங்க சொல்லி வச்சிருந்தோம். அது வேற எங்களுக்கு முகம் பார்க்க முடியாது, கேவலம். அப்படி இருக்கும்போது நாங்க அங்கிருந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மனசு எல்லாம் அதோட உடஞ்சிட்டு, ஏன்னா கேப்டனை எங்க ஊருக்கு கொண்டு வர முடியலையே அப்படின்னு. பிறகு வந்த உடனே நைட்டு குமாரபுரத்துல கொஞ்சம் பையமாரு பிறகு நம்ம அந்த RS மீடியா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் உங்க ரூட் வழியா தான் வாரது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா, அங்க எங்க ரூட் தான் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க உங்க ஏரியா ஃபுல்லாவே ஆமாமா நிறைய மக்களை கூப்பிட்டு ஆர்ச்சி எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். அப்ப என்னன்னா, மக்கள் விஜயகாந்த் வாராரு நம்ம பாத்துடலாம்னு சொல்லி ஒரு எழுச்சியா எல்லா இடம் இருந்தாங்க. சின்னப்பட்ட கூட்டம் இல்ல, ஒவ்வொரு ஏரியாலும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளவு ஆளு ரோட்ல நிக்கி அவரை பாக்க அப்படின்னு. குலசேகரத்துக்கு திரும்பின உடனே எங்களுக்கு கதை முடிஞ்சு. இருந்தாலும் நாங்க மேக்கியா மண்டலத்துல சேர்த்து அலைமண்ட வழி கொண்டு வந்துடலான்னு பார்த்தோம், நடக்கவே முடியாம அது அப்படி போயிட்டு. அதுக்கப்புறம் இவர் நம்ம RS+ மீடியாவுடைய ஓனரு, நான், குமாரபுரத்து 2 பையன்மாரெல்லாம் சேர்ந்து எப்படியாவது கேப்டனை பார்த்தே தீரணும்னு சொல்லி நாங்க நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு பிறகுதான் நாங்க கோட்டல் ராஜமுக்கு போனோம். அங்க போது பழைய மாவட்ட செயலர் ராஜன் எங்களுக்கு தலைவரை பார்க்கணும்னு உடனே மாவட்ட தலைவர் ஓடி பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது, எதனால பார்க்க முடியாதுன்னு கேட்டோம். கலைஞ்ச உடனே உள்ள இருந்து சவுண்டு கேட்டோன்னா கேப்டன் சொன்னாங்க, வெளியே நிக்க ஆளை கூப்பிட்டாருங்கன்னு. உள்ள போனோன்னா கேப்டன் ஏன்னு கேட்டாரு. நாங்க ஒண்ணு, கேப்டன் நீங்க வாங்க, இப்ப எத்தனை ஆர்ச்சி போட்டு நாங்க எவ்வளவு விளம்பரம் பண்ணிருக்கோம், நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியணும்.
உடனே ரெவியை கூப்பிட்டு இங்க என்னப்பா நடக்குது, அந்த வழி கூட்டிட்டு வந்துட வேண்டியதானேன்னு சொன்னாரு. சின்னவன சொன்னாரு, நீங்க ரப்பர் கார்டு கடையிலோடி கூட்டிட்டு வந்தீங்க, எனக்கு உங்க ஏரியாவே தெரியாது, நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு. அன்னை ஒரு வாக்குறுதி எங்கள்கிட்ட தந்தாங்க, என்னைக்கா இருந்தாலும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்போது கண்டிப்பா உங்க பகுதிக்கு வருவேன், அதனால நீங்க தைரியமா சந்தோஷமா போங்கன்னு. இருந்தாலும் பழைய மாவட்டத்தில் ரெவியை பிடிச்சி நான் சொன்னேன், கேப்டன் உங்களை கூட இந்த ஷூட்டிங் போட்டோ எடுக்கிறது இந்த ஆளு 25-30 ரூபாச்சு வாங்கியாரு. அண்ணன் 25 ரூபா எடுக்கணும்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வறுமையாங்க, நாங்க படிச்சுட்டு இருந்த ஸ்டேஜாங்க. உடனே தான் சொன்னாரு, வாங்கின பைசா எல்லாம் கொடுத்துரு, ஏன்னா ட்ரெஸ் மாறின பிறகு தான் எங்களை கூப்பிட்டு கேப்டன் போட்டோ எடுத்தாங்க. அந்த மனசு உள்ள வராங்க அவர். அதனால அவரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இனி ஒரு காலத்துல நாங்க அவருக்கு எங்களால் இருக்கிற வரைக்கும் கேப்டனுக்கு என்ன செய்ய முடியுமோ நாங்க செய்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு பிறகு கேப்டன் அவர் எங்க ஒரு ராஜலிங்கம் மாவட்ட பொருளாளர் ராஜலிங்கம் அவர் கல்யாணத்துக்கு வரும்போது நாங்க ஒரு 10 நாளாக முன்ன கோரிக்கை கொடுத்துருந்தோம். அதே போல எங்க பகுதிக்கு வந்தாங்க, திருத்தவபுரத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, 25 தையல் மிஷின் கொடுக்கு, அதை கொடுத்துக்கிட்டு வரும்போது எங்க பகுதியில் இறங்கலான்னு சொன்னா நாங்க அதுக்கு விடையில, ஏன்னா மீண்டும் ஒரு சூழ்நிலை மாறிடுமேன்னு சொல்லிட்டு அன்னை நிறுத்தி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து மாலையெல்லாம் போட்டாங்க, பூ போட்டாங்க. பிள்ளைகளுக்கிட்ட இருந்த பிள்ளைகளுக்கு நாங்களே எதிர்பார்க்கல, கேப்டனாக காசெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா போனாங்க. அதுக்கப்புறம் எங்க பகுதிக்கு கேப்டன் அதுக்கப்புறம் வந்ததில்லை. சார், இதுவரைக்கும் நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கூட இணைந்து செயலாற்றிட்டு இருக்கீங்க சார். இப்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பத்மநாபபுரம் தொகுதிக்கு முதல் வேட்பாளராக கேப்டனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் நீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இப்பொழுது அந்த கழகத்தில் எந்த நிலையில் இருக்கிறீங்க, எந்த ஈடுபாடு இருக்குது? 2026 சட்டமன்ற தேர்தலிலே கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்காக நானும் தலைமை கழகத்திலே மனு செய்திருந்தேன். பிறகு எங்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. நேர்காணலிலே பத்மநாபபுரம் தொகுதி நமக்கு ஒதுக்கப்படும் என்று அந்நியார் அவர்கள் சொன்னார்கள். அப்போது நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால், மேற்கு மாவட்டத்தையே கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலர் திறமையானவர், அவருக்கு சீட்டு கிடைக்கும், இந்த தொகுதியிலே அவரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். அந்த அவருக்கு தொகுதியை ஒதுக்கி இருந்தால் கண்டிப்பாக பத்மநாபபுரம் தொகுதி வெற்றி பெற்றிருப்போம், அவரை சென்னை சட்டமன்ற சபைக்கு நாங்கள் அனுப்பியிருப்போம். இந்த தொகுதி கிடைக்காத காரணத்தினால் இப்போது சில தொண்டர்கள் சோர்வாகவும் களைப்புடன் இருக்கிறார்கள். இதற்கு அந்நியார் அவர்கள் சில வழிமுறைகள் வகுத்து எங்களுடைய மாவட்ட செயலர் இணைந்து சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நேரத்திலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.